வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தென் மாவட்டங்களில் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்து வெள்ளத்தில் சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு அங்கு இருக்கும் செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார்லஸ், தற்பொழுது அங்கு அரசு போக்குவரத்து பேருந்து ஒன்று சிக்கியிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கு. உள்ள பேருந்துல பயணிகள் இருந்தாங்களா? அவங்க மீட்கப்பட்டுட்டாங்களா? விவரம். கார்த்திகா, நாம இப்போ தற்போது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் தான் இருக்கோம். நீங்க பார்க்கலாம், இப்போ இந்த சாலையே முழுவதுமாக மூழ்கி விட்டது. இங்கே பயிரிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான வாழைகள் அனைத்துமே நீரில் மூழ்கக்கூடிய காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காட்டாற்று வெள்ளம் போல இந்த சாலையை கடந்து செல்கிறது. இந்த மழை நீரானது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த சாலையில இரவு நேரங்களில் வாகனங்கள் இயக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது நாம் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி என்பது இந்த பகுதியில் ஒரு வாகனம் கூட இயக்க முடியாத நிலை. ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், அதே போல திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்தது என்று இப்ப தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி அந்த அரசு பேருந்து சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தான். அது இன்னும் மீட்கப்பட முடியவில்லை. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட பயணிகள் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த பயணிகள் இந்த கீரனூர் பகுதியில் இதற்கு அடுத்ததாக ஒரு பாலம் இருக்கிறது. அதில் அந்த பாலமே மூழ்கி அதிலிருந்து 10 அடி உயரம் இந்த வெள்ள நீரானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த ஓட்டுநர் இந்த பேருந்தை திருப்பி மீண்டும் தூத்துக்குடிக்கு சென்று விடலாம் என்று அவர் முயற்சி செய்த பொழுது இந்த சாலையில் அவர் சிக்கிக்கொண்டு அந்த பேருந்தானது இங்கே நின்று கொண்டிருக்கிறது. இப்போ ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருப்பது இருபுறமும் வாழைத்தோப்பு, இவை அனைத்துமே மூழ்கிவிட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த சிரமத்தில் இருக்காங்க. இரவு ஏற்கனவே தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய, திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வரக்கூடிய இந்த பிரதான சாலை இந்த கீரனூர் பகுதியில் எப்படி வெள்ளம் மூடுகிறது நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்த்திகா, ஒட்டுமொத்தமாக இந்த சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தீவாகவே உள்ளது. மாற்றுப்பாதை, அதாவது ஏரல் பகுதி வழியாகவும் செல்லலாம் என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய பொழுது அதுவும் அளவுக்கு அதிகமாக அங்கேயும் இந்த வெள்ள நீரானது சென்று கொண்டே இருக்கிறது. சாலையில கடந்து செல்வது, அதாவது தற்பொழுது நமக்கே இடுப்பு அளவுக்கு மேல் தண்ணீரானது ஏறிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த நீரோட வேகம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தை மீட்டாலும் அடுத்ததாக இந்த சாலையில் யாரும் பயணிக்க முடியாத நிலையில் தான் தற்போது காட்சியளிக்கிறது. தொடர்ந்து வெள்ளக்காடாகவே நாம் இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த சாலை முழுவதும் இருக்கிறது. திருச்செந்தூர் உள்ளே யாரும் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை மீட்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்தாலும் ஆனால் இங்கே யாரும் இங்கிருந்து அங்கே செல்ல முடியாத நிலை தான் இருக்கிறது. 2 சாலைகளும், இந்த ஏரல் பகுதியிலும் உள்ள சாலையும் சரி, நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த கீரனூர் பகுதியில் உள்ள சாலையும் சரி, 2 சாலையும் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதாவது பயணிகள் யாருமே இந்த போக்குவரத்து என்பது இங்கே செல்லவே முடியாத நிலையில் தான் தற்போது காட்சி அளிக்கிறது. சார்லஸ், நம்மால பார்க்க முடிகிறது, சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 10 பயணிகளை மீட்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் இவங்களை எப்படி வெளியே கொண்டு போனாங்க? அந்த மீட்பு பணிகள் எப்படி நடந்தது? கார்த்திகா, நீங்க இப்ப நாம் நின்று கொண்டிருக்க இப்போ அந்த பேருந்திலிருந்து நாம் நடந்து எவ்வளவு தூரம் இருக்கு என்று பார்க்கலாம். தொடர்ந்து, அதாவது இரவு நேரத்தில் இவ்வளவு இந்த வெள்ள நீர், அந்த மழை நீரானது வேகமாக செல்லவில்லை, குறைந்த அளவு இருந்தது. அப்பொழுது மாநில பேரிடர் மற்றும் இந்த போக்குவரத்து காவல்துறை, அதே போல போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து 10 பேரை அவர்கள் நடந்து சிறிது தூரம் அழைத்து சென்று அவர்கள் வாகனத்தில் அவர்களை அழைத்து அவர்கள் செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு, தூத்துக்குடி எந்தெந்த ஊருக்கு அவர்கள் வந்தார்களோ அங்கிருந்து அவர்களை அங்க அனுப்பி வைப்பதற்கான பணியில் ஈடுபட்டாங்க. இது 9 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு 10:30 மணிக்கு திருச்செந்தூரை சென்றடைய வேண்டும். ஆனால் இரவு 1:30 மணியில், அதாவது மழை காரணமாக தொடர்ந்து இந்த பகுதிக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. தொடர்ந்து இப்ப கூட நீங்க பார்க்கலாம், இந்த பகுதியில் அந்த எதிர்ப்புறம் உள்ள பகுதியில் உள்ளவர்களும் சரி, மற்றவர்களும் அங்கிருந்து நடந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை காண முடிகிறது. ஒரு போக்குவரத்து இங்க சாதனம் கூட, அதாவது இந்த பகுதியில் செல்ல முடியாத நிலைதான். தொடர்ந்து இந்த மழை நீரானது அதோடைய அளவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே முழங்கால் அளவுக்கு இருந்தது, இப்ப தற்பொழுது இடுப்பளவு என தொடர்ந்து அதனுடைய அந்த மழை நீரின் வேகமும் இந்த வெள்ளமும் அதனுடைய அளவு அதிகரிக்கிறது. மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. மழை சிறிது நேரம், அதாவது விடியற் காலையில ஒரு 2 மணி நேரம் மட்டுமே இந்த மழை பெய்வது நின்று கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் வேகமாக மழை பெய்ய துவங்கி இருக்கு. கார்த்திகா, தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்து தற்பொழுது வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய 10 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்தை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா?
உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.